பயோட்டின் வந்து எப்படின்னா, அதுதான் பெஸ்ட்டுன்னுலாம் கிடையாது. ஆனா பயோட்டின் இஸ் ஒன் ஆஃப் தி விட்டமின்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர். பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பச்சை முட்டை சாப்பிடுவாங்க. இந்த பச்சை முட்டை சாப்பிடும்போது என்னாகும், எல்லோல இருக்கிற ஆவிடின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து எக் ஒயிட்ல இருக்கிற பயோட்டினை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் பயோட்டின். ஸோ அதனால் எக்கை வந்து ஒரு பாயில் பண்ணியோ இல்லை ஆம்லெட்டாவோ சாப்பிட்றதா நல்லது. முடி உதிர்றதுக்கான காரணங்களில் ஒன்று பயோட்டினாக இருக்கலாம். பயோட்டின் சப்ளிமெண்ட் அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பயோட்டின் கொடுத்தா முடி நல்லா வளரலாம். லேக் ஆஃப் ஸ்லீப்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் ஒரு புது இடத்துக்கு சேஞ்ச் ஆகி போகிறவங்களுக்கு ஹேர்ஃபால் வருதே ஒழிய அந்த தண்ணியெல்லாம் ஒரு காரணமே இல்லை. அப்படி தண்ணி காரணமாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டிருக்கணும்ல. எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணுமா, ஒன்ஸ் இன் a வீக் ஆயில் அப்ளை பண்ணுமா? எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணலாம் ஃபார் த ஹேர், நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதுவும் ஒன்லி ஃபார் உமன் ஹேவிங் லாங் ஹேர். நேச்சுரல் டயட்டு தான் எப்போவுமே நல்லது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன், பயோட்டின் வந்து எக்கில் நிறைய இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் எல்லாமே பயோட்டின் நிறைய இருக்குது, சில வெஜிடேரியன் ஃபுட்லேயும் நிறைய பயோட்டின் இருக்குது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பயோட்டின் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுதான் மெயின் கிடையாது. பயோட்டின் இஸ் ஒன் ஆஃப் தி விட்டமின்ஸ் ரெக்வயர்ட். பட் முக்கியமானது என்ன, அயன். நிம்மதியாக தூங்கணும். இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் அ பிக் ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஸ்லீப் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நல்ல தூக்கம், மினிமம் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஸ்கின், ஹேர், நெயில் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்ஃப் ரிப்பேர் ஆகுது. பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் ஹேர் growth. பயோட்டின் வந்து எப்படின்னா, அதுதான் பெஸ்ட்டுன்னெலாம் கிடையாது. ஆனால் பயோட்டின் இஸ் ஒன் ஆஃப் தி விட்டமின்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹேர் growth. பயோட்டினை வந்து விட்டமின் ஹெச்ன்னு கூட சொல்லுவாங்க. ஹேருக்கு ரொம்ப தேவையான விட்டமின் அண்ட் இட்ஸ் ஃபர்காட்டன் விட்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயோட்டின் எப்படி இது வந்து இந்த பயோட்டின் வந்து ஹேருக்கூட கனெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, பயோட்டினிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் டெஃபிஷியன்சியாக இருக்கிற சின்ன குழந்தைங்க, அதாவது ரொம்ப யங் இன்ஃபென்ட்ஸ்க்கு வந்து ஹேர் லாஸ் இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட் கொடுத்த உடனே அவங்களுடைய ஹேர் லாஸ் வந்து சரியாச்சு. அதை வச்சு தான் அதை வந்து இந்த பயோட்டினுக்கும் ஹேருக்கும் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. சில பேர் வந்து இந்த பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பச்சை முட்டை சாப்பிடுவாங்க. இந்த பச்சை முட்டை சாப்பிடும்போது என்னாகும், அந்த எக் எல்லோவில் இருக்கிற ஆவிடின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து இந்த எக் ஒயிட்டில் இருக்கிற பயோட்டினை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பயோட்டின் கிடைக்காம போய் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பேர் இந்த பச்சை முட்டை சாப்பிட்ற பாடி பில்டர்ஸ்லாம் பால்டாக இருப்பாங்க. நான் நிறைய பேஷண்ட்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன், நிறைய ஜேர்னல்ஸில் கூட அதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாடி பில்டர்ஸ் பச்சை முட்டை சாப்பிட்றவங்க, பச்சை முட்டை சாப்பிட்டா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பால்ட்னஸ் வரும். அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் பயோட்டின் டெஃபிஷியன்சி. அவங்களுக்கெல்லாம் பயோட்டின் கொடுத்தோம்னா அது சரியாயிடும். இதில் இந்த எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணால் அந்த ஆவிடின் டெஸ்ட்ராய் ஆகிடும். பயோட்டின் வந்து கிடைக்கும் எக்லேருந்து. ஸோ எக் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் பயோட்டின். ஸோ அதனால் எக்கை வந்து ஒரு பாயில் பண்ணியோ இல்லை ஆம்லெட்டாவோ சாப்பிட்றதா நல்லது. ஆஃப் பாயில்டாவோ இல்லை ரா எக்காவோ சாப்பிடக்கூடாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் அந்த பயோட்டின் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பயோட்டினுக்கும் ஹேருக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயோட்டின் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் அப்படிங்கிறதுனால இந்த கமர்ஷியல் கம்பெனிஸு, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த பயோட்டின் கம்மீஸு, பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ், பயோட்டின் டேப்லெட்ஸு இதெல்லாம் வந்து போட்டால் முடி கொட்டுறது, இது எந்த டைப் ஆஃப் ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பயோட்டின் டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஹேர் லாஸ். அது மட்டும் முடி உதிர்றதுக்கான காரணங்களில் ஒன்று பயோட்டினாக இருக்கலாம். பயோட்டின் சப்ளிமெண்ட் அந்த டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பயோட்டின் கொடுத்தா முடி நல்லா வளரலாம். சென்னை வாட்டருக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக, எந்த வாட்டருக்கும் ஹேர் ஃபால் ஏற்படாது. ஓகே, வாட்டருக்கும் ஹேர் ஃபாலுக்கும் ஆனால் எல்லாருமே சம்பந்தமே சொல்லுவாங்க கிடையாது. சார், நான் ஊரில் இருந்தபோது முடி கொட்டல, சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு முடி அது கொட்டல. ஸ்ட்ரெஸ் தான். இவங்க வந்து மற்றதெல்லாம் விட்டுட்டு தண்ணியை காரணம் சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி குடிக்கிற தண்ணி நம்ம வந்து பிரச்சனையா அது இருக்கு. பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம ஊர்லேருந்து துபாய்க்கு அந்த மாதிரி அரப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறவங்கலாம் சொல்லுவாங்க, அங்கே போனவுடனே எனக்கு முடி கொட்டி போச்சு அப்படின்னு. அங்கே போய் அவங்க தனியாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒரு தண்ணி காரணமே இல்லை. இப்போ தனியாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவோட இருக்கிறது, அம்மா சமைச்சு போடுறது, அம்மா எல்லா வேலையும் உங்களுக்கு பார்த்து பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் வந்து வென் யூ ஆர் ஸோ பேம்பர்டு அண்ட் யூ ஆர் டேக்கன் கேர் ஆஃப், அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் தனியாக போய் ஒரு இடத்துல இருந்தால் என்ன ஆகும்,
எல்லாம் நீங்களே பண்ணிக்கணும். அந்த ஊருடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். எல்லாம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். உங்களால் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அடாப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ஏர் ஃபால் வருது. லேக் ஆஃப் ஸ்லீப்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் ஒரு புது இடத்துக்கு சேஞ்ச் ஆகி போகிறவங்களுக்கு ஏர் ஃபால் வருதே ஒழிய அந்த தண்ணி எல்லாம் ஒரு காரணமே இல்லை. அப்படி தண்ணி காரணமாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டியிருக்கணும்ல. இப்போ சென்னை வாட்டரில் வந்து இப்போ நீங்கள் ட்ரிச்சிலேருந்து சென்னைக்கு வரீங்க, சென்னை வாட்டர் தான் எனக்கு முடி கொட்டி போச்சு அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்களாம் ஏன் முடி கொட்டலை? ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு மேஜர். ஸ்ட்ரெஸ் தான் காரணம். மினாக்சிடில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் அது ரொம்ப டேஞ்சரஸ். அப்படிலாம் இல்லை. மினாக்சிடில் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். மினாக்சிடில் வந்து ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், அது வந்து ஒரு பிபி மெடிசன். அது பிபியை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த மினாக்சிடில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிபி ரொம்ப குறையல. அது ஒரு வீக் ஆன்டி ஹைப்பர்டென்சிவாக தான் இருந்தது. ஆனால் முடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது வந்து ஒரு செரிண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹேருக்கான மெடிசின்ஸ் வந்து இந்த மாதிரி அதிர்ஷ்டவசமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஏதோ ஒன்று கொடுக்க போய் ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்து அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹேருக்கான மெடிசின்ஸ் எல்லாமே. அப்படி தான் இந்த மினாக்சிடில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை முதல்ல வந்து மினாக்சிடில் வந்து எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, டாப்பிக்கலாக. இப்போ ஓரல் மினாக்சிடிலே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது, வெரி வெரி சேஃபு. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. மினாக்சிடில் வந்து இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேல் பேட்டர்னுக்கும் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ்க்கும். மற்றபடி டிஃப்யூஸ் ஹேர் லாஸ், இப்போ இந்த மேல் நியூட்ரிஷனல் அலோபேஷியா சொன்னேன் இல்லையா, சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய முடி குறைவு, முடி உதிர்வு, இல்லை அலோபேஷியா ஏரியேட்டா, இல்லை ஸ்காரிங் அலோபேஷியா, இதுக்கெல்லாம் மினாக்சிடில் எந்த பலனும் கொடுக்காது. மினாக்சிடில் வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ்க்கும் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ்க்கும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினாக்சிடில் வந்து ஒரு வேசோ டைலேட்டர், அதாவது நம்ம முடியினுடைய ஹேர் ஃபாலிக்கிளுக்கு நிறைய ரத்த சப்ளையை கொடுக்கறதுக்கான வேலையை அது செய்யுது. ஸோ அதனால் வந்து அது பண்ணுது. ரெண்டாவது, இந்த பெரிஃபாலிகுலர் ஃபைப்ரோசிஸ், முடியினுடைய ஹேர் ஃபாலிக்கிள், அந்த முடி அந்த ஒரு பூந்தொட்டி மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து முடி வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த முடியினுடைய வேறு செல்களுக்கு சுற்றி ஏற்படக்கூடிய ஃபைப்ரோசிஸ், அதில் ஏற்படக்கூடிய ஒரு மைல்டு டேமேஜை அது குறைக்குது. டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க சார். டேஞ்சரஸே கிடையாது, இது ஒரு மித்து, அது பொய், அதை நம்பவே கூடாது. இது மினாக்சிடில் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை பற்றி தெரியாதவங்க, இதை பற்றி அது சொல்லக்கூடிய அருகதை இல்லாதவங்க தான் அது டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. மினாக்சிடில் இஸ் அ வெரி குட் மெடிசன், அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. லாஸ்ட் செக்மெண்ட் வந்து திஸ் ஆர் தட் சார். எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணுமா, ஒன்ஸ் இன் a வீக் ஆயில் அப்ளை பண்ணலாம்? எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணலாம், ஃபார் த ஹேர், நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதுவும் ஒன்லி ஃபார் உமன் ஹேவிங் லாங் ஹேர். செகண்ட் ஒன் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ். டெய்லி ஹேர் வாஷ் இஸ் அ மஸ்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி நம்ம உடம்புக்கு டெய்லி சோப் போட்டு குளிக்கிறோமோ அது மாதிரி தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறோம். தேர்ட் ஒன், ஹாட் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர் ஃபார் ஹேர் வாஷ். அந்தந்த சுற்றுச்சூழல் வெப்பத்தை பொறுத்தது. சம்மரில் ஹாட் வாட்டரில் குளிக்க முடியாது, கோல்டு வாட்டரில் குளிக்கலாம். வின்டரில் வார்ம் வாட்டரில் குளிக்கலாம். ஹேர் ட்ரை பண்ணோமா ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம்? ஹேர் ட்ரை பண்ணுறது தான் நல்லது. நம்ம ஃபேனுக்கு கீழே நின்று நம்ம சாஃப்டான காட்டன் டவலில் துவட்டுறது தான் ரொம்ப நல்லது. இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. 2 feet டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணணும். ஹாட் ஏர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நார்மல் ஏர், ஹாட் ஏரோ கோல்ட் ஏர் யூஸ் பண்ணாமல் நார்மல் ஏர் வச்சுக்கணும். அந்த ஹேர் ட்ரையர் ஷுட் பி 2 feet அவே ஃப்ரம் த ஹேர். ஓகே, அதை வந்து ரொம்ப முடிக்கிட்ட கொண்டு போகக்கூடாது, முடி மேலே வைக்கக்கூடாது. ஹாட் ஏர் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹாட் ஏர் யூஸ் பண்ணி முடி மேலே வச்சு ட்ரை பண்ணோம்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹேரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அது வந்து வாட்டர் வேப்பராக மாறி பபிள் ஹேர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து முடி உடைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நேச்சுரல் டயட். நேச்சுரல் டயட்டு தான் எப்போவுமே நல்லது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன், பயோட்டின் வந்து எக்கில் நிறைய இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் எல்லாமே பயோட்டின் நிறைய இருக்குது. சில வெஜிடேரியன் ஃபுட்லேயும் நிறைய பயோட்டின் இருக்குது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பயோட்டின் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுதான் மெயின் கிடையாது. பயோட்டின் இஸ் ஒன் ஆஃப் தி விட்டமின்ஸ் ரெக்வயர்டு. பட் முக்கியமானது என்ன? அயன் தான் முக்கியம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 எல்லாமே அயன் தான். அயன் தான் ரொம்ப 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 முக்கியமானது ஹேருக்கு. ஸோ அயன் ரிச் ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கால்சியம் ரிச் ஃபுட் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். நம்ம ஃபுட்டில் வந்து பெரும்பான்மையானது 80% ப்ரோட்டீனாக இருந்து 20% கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் நமக்கு உடம்புல ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே வராது.
ஏன்னா புரோட்டீன் தான் வந்து நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் உருவாக்கக்கூடியது, எல்லா உறுப்புகளையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது, எல்லா உறுப்பில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் புரோட்டீன் தான் ரொம்ப தேவையானது, ரொம்ப முக்கியமானது. அந்த உறுப்புகளை மெயின்டைன் பண்ணுற இப்போ கொலாஜன், எலாஸ்டின் இது ரெண்டும் சொல்கிறோம் இல்லையா ஸ்கின்னுடைய யூத்ஃபுல்னஸை, ஸ்கின்னை வந்து இளமையாக நல்ல எப்போவுமே ரிங்கிள்ஸ்லாம் வராமல் வச்சுக்கிறது இந்த கொலாஜன் எல்லாமே புரோட்டீன் தான். ஸோ அந்த புரோட்டீன் எவ்வளோக்குள்ள நீங்கள் ரிச்சாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே தேவையில்லை. ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன் டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்டு தான் 80% இருக்குது. ஸோ அது டோட்டலாக ரெவல்யூஷனரியாக மாற்றணும். அதை கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைக்கணும், ப்ரோட்டீன்ஸை ரொம்ப அதிகப்படுத்தணும். ஹேர் ஆயில் ஒரு ஹேர் சீரம் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஹேர் ஆயில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ஹேர் சீரம் வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். அதை வந்து இப்போ ஹேர் சீரம் வந்து லீவ் ஆன் சீரம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹேர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். அது வந்து அந்த ஹேரோடைய இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஹேர், கியூட்டிக்கிள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பான கவசத்தை முடி மேலே கொடுக்கும். அது முடியோடைய பிரேக்கேஜை குறைக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கும், முடியை வந்து என்விரான்மெண்டல் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கும், யூவி டேமேஜ்லேருந்து பாதுகாக்கும். அதே தான் ஹேர் ஆயிலும் பண்ணும். ஹேர் ஆயிலோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விட முடியாது, ஒரு ஃப்ளஃபியாக இருக்காது, முடியெல்லாம் சப்பையாக ரொம்ப வால்யூம் கம்மியான மாதிரி, டென்சிட்டி கம்மியான மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். லாஸ்ட் ஒன் சார், சில்க் பில்லோ கேஸ் ஆர் காட்டன் பில்லோ கேஸ்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போது நம்ம சம்மரில் இருக்கோம், நம்ம வந்து ஏசி ரூம் இல்லாமல் ஃபேன் போட்டு தான் தூங்குகிறோம் அப்படின்னா நிறைய ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு காட்டன் பில்லோ கேஸ் தான் நல்லது. இல்லை நம்ம ஏர் கண்டிஷன் ரூமில் படுக்கிறோம் அப்படின்னா சாட்டின் பில்லோ கேஸ் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த சாட்டின் பில்லோ கேஸில் வந்து இந்த எப்படி நம்ம ஹேர் கோம் ஃப்ரிக்ஷன் சொன்ன மாதிரி இந்த பில்லோ டு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்கின் வந்து இந்த இடத்துலலாம் அந்த கன்னத்துலலாம் வந்து பிக்மெண்டேஷன் ஆகாமல் அந்த ஃப்ரிக்ஷனல் டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு தடுக்கப்படும். சில பேருக்கு வந்து இந்த சைட் ஆஃப் த சீக்ஸில் மட்டும் டார்க்காக இருக்கும், அந்த சைடில் இப்படி கை வச்சு படுப்பாங்க, ரொம்ப ரஃப்பான பில்லோ கவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சைட்ஸ் மட்டும் டார்க் ஆகலாம், ஸ்கின்னுமே ரஃப்பாக திக்காகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சாட்டின் பில்லோ கேஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிட் பிளேஸ் அப்படிங்கிறனால சாஃப்ட் காட்டன் பில்லோ கவர் தான் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து இந்த 3-2-1 செக்மெண்ட்டோட முடிப்போம் சார். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்கின் டார்க்னஸ் பிக்மெண்டேஷனில் ஆரம்பிச்சு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபாலில் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வந்து மிஸ்கான்செப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும்னா 3 விஷயங்கள் அவங்க பண்ணவே கூடாது, 2 விஷயம் அவங்க பண்ணணும். ஒன் சீக்ரெட் டிப் ஃப்ரம் அ டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அவங்க பண்ணவே கூடாது என்னென்னா நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கிறது. இவங்களாவே போய் ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டோ ஹேர் ப்ராடக்ட்டோ சூஸ் பண்ணி போடுறது, இவங்களாவே போய் இவங்க சோஷியல் மீடியாவை ஃபேஸ்புக்கை பார்த்து இவங்களாவே ஒன்று பண்ணுறது, அது பண்ணவே கூடாது. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தே ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர். இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்கின் வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடியது, அதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையே இல்லை. நம்ம கொடுக்க வேண்டிய சப்போர்ட் என்னென்னா, நம்ம எப்போவும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ஸோ நல்ல அயன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் ரிச் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, விட்டமின் ரிச் ஃபுட்டு, மினரல் ரிச் ஃபுட். இந்த விட்டமின்ஸில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து விட்டமின் B12, விட்டமின் D அண்ட் விட்டமின் C. இது 3 ரொம்ப முக்கியமாக தேவை. எல்லா மினரல்ஸும் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ நம்மளுடைய ஃபுட்டு வந்து வெல் பேலன்ஸ்ட் டயட், சமச்சீரான உணவாக இருக்கணும். எந்த ஒரு உணவையும் நம்ம கழிக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடணும். நல்ல உணவுகள், நல்ல சத்துள்ள உணவுகள் சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வது நிம்மதியாக தூங்கணும். இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் அ பிக் ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஸ்லீப் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நல்ல தூக்கம், மினிமம் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஸ்கின், ஹேர், நெயிலு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்ஃப் ரிப்பேர் ஆகுது. அப்போ தூங்கும்போது அதுக்கான வேலை கொஞ்சம் கம்மி. அப்போ என்ன ஆகும், அது தன்னைத்தானே செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு, தன்னைத்தானே நல்லாக்கிக்கிறதுக்கு, தன்னைத்தானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த தூக்கம் வந்து மிகப்பெரிய மருந்து. தூக்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தூங்கலைன்னா உங்களுக்கு அடுத்த நாள் மூஞ்சிலே தெரிஞ்சிடும், அது எல்லா விதமான டேமேஜும் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். 3வது முக்கியமான விஷயம், எப்போ ஹாப்பியாக இருக்கணும். நம்மளை சுற்றி எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோட, நல்ல நம்பிக்கையோட, எல்லாமே ஒரு காலத்தில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம எப்போவும் ஹாப்பியாக நல்லதே நினச்சிக்கிட்டு நல்லதே நினச்சிட்டு இருந்தோம்னா நல்லதே நடக்கும். அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷியஸ், கண்டேஜியஸ். அது நம்ம பாசிட்டிவாக நினச்சா எதிராளியும் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிப்பாங்க.
நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே அப்படியே ஒரு வைப்ரண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம், அந்த வைப் வந்து இப்போ எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது 3 தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த சீக்ரெட் டிப்புனா, நீங்கள் வந்து யூ டோன்ட் திங்க் தட் யூ கேன் பிகம் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆஃப் யுவர் ஓன். இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், சீக் டாக்டர்ஸ் ஹெல்ப், your family doctor's help. Then he will suggest you to a good dermatologist if it is needed. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னெல்லாம் ஆக்சுவல் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் எடுத்து எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. You also asked very good questions, thought provoking questions, very valid, relevant questions. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.